பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் என்றதான தலைப்பிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னதான சில தீர்க்க தரிசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொன்னதான ஒரு தீர்க்க தரிசனத்தை, முன்னறிவித்த தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே மிக பிரபலமான, நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பதாக அவருடைய பெயர்கள், அவருடைய நாமம் என்ன என்று சொல்லி அங்கு அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி 5 விதமான பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அவைகளை தியானிக்க போவதில்லை. இந்த பாலகன், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்திருக்கிறார், குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதாவது என்னுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய குமாரன் நமக்கென்று அவர் கொடுக்கப்பட்டார். அந்த கொடுக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் பாலகனாய் பிறந்திருக்கிறார். அதுதான் நாம் கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாலகன் நமக்கென்று கொடுக்கப்பட்டு பாலனாய் பிறந்ததான தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஏன் பிறக்க வேண்டும்? ஏன் தீர்க்கதரிசி நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லி ஏன் சொல்ல வேண்டும்? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி ஏன் சொல்ல வேண்டும்? அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு போகலாமே. பிறந்தார் அல்லது பிறக்க போகன்னு சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் நமக்கு என்ற வார்த்தையை அவர் கூட ஏன் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்தேன். அன்பார்ந்த அப்போ அதற்கு முந்தைய வசனங்கள் நாம் பார்க்கும்போது 3ஆம் வசனத்தில் அப்படியே நாம் வாசிக்கும்போது அதில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எதற்காக பிறந்தார் என்று சொன்னால், மீதியானியர் நாளில் நடந்தது போல அவர்களுடைய நுகத்தடிகளை முறித்து போடுவதற்காக, அவருடைய கழுத்தை காயப்படுத்தி கொண்டிருந்ததான மிலாற்றை, அதாவது கயிற்றை, அதை நீக்கி போட்டு தம்முடைய ஜனங்களை அந்த நுகத்தடியிலிருந்து, ஆலோட்டிகளின் கையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த பாலகன் பிறந்தார் என்றதான ஒரு வார்த்தை மேலே உள்ள வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பாலகனாய் பிறந்தார், எதற்காக ஒரு நமக்காக கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், நம்முடைய தோளிலே இருக்கக்கூடியதான நுகத்தடிகளை முறிப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுமந்து கொண்டிருக்கிறதான பாரங்களை நம்மை விட்டு நீக்கி போடுவதற்காக, நம்மை விடுதலையாக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பிறந்திருக்கிறார். சத்துரு என்ன செய்கிறான்னு சொன்னால், நம்ம மேல பலவிதமான பாரங்களை சுமத்தி கொண்டிருக்கிறான். அந்த அதிகாரத்தை நீங்க 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவ ஜனங்கள் மேலே ஒரு பாரம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த பாரம் அவங்களுடைய நுகத்தடியாய கழுத்தில் இருக்கு. நுகத்தடின்னு சொன்னால் அப்படியே மேல ஒரு பாரமான கட்டையை வைத்து அதில் பிணைத்து விடுவார்கள். அந்த எருதுகளுடைய கழுத்தில் பாரமான கட்டையை வச்சு பிணைச்சிடுவாங்க, அதாவது லாக் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து அந்த எருது நினைத்தாலும் தப்பிக்க முடியாது. இதுதான் நுகத்தடி. அது நினைச்சாலும் அதிலிருந்து அது தப்பித்து கொள்ள முடியாது. அன்பானது, அந்த நுகத்தடி என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த எருதை அதிகமாக அது பாரப்படுத்தும், அதாவது ரொம்ப வலியை கொடுக்கும். அடுத்தது அப்படியே அந்த நுகத்தடி இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஒரு சிராய்ப்பு உண்டாகி காயம் உண்டாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு அதை சரியாக ஓடணும்னு சொன்னால் ஆலோட்டிகள் இருப்பாங்க. அதாவது அந்த விவசாயி அதை என்ன பண்ணுவார், ஓட்டுவார், அடித்து ஓட்டுவார். அப்போது அன்பான சத்துரு நம்மேலே பாரத்தை சுமத்தி இருக்கிறான். நுகத்தடியை வெளியே வர முடியாத அளவிற்கு பாரத்தை சுமத்தி நம்மை ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த காயத்திலிருந்து, நுகத்தடியிலிருந்து, அவனுடைய கையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு யாருமே இல்லை. நம்முடைய நுகத்தடியை, சத்ரு நம்மேல் சுமத்தி இருக்கிற நுகத்தடியை முறித்து போட்டு, அந்த மிலாறுகளை அறுத்து போட்டு, நம்மை காயப்படுத்துகிறதான அந்த ஆலோட்டிகளின் கையிலிருந்து உங்களையும் என்னையும், பிசாசு, ஆலோட்டியாகிய பிசாசின் கையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாய் இந்த உலகத்திலே பிறந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார்,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே பாலகனாய் பிறந்தார்? ஏசாயா என்ன சொல்லுகிறார்? பாலகனாய் பிறக்க போகிறவர் நுகத்தடிகளை முறிக்கிறவர். பாலகனாய் பிறக்க போகிறவர் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஆளோட்டியாகிய பிசாசின் கரத்திலிருந்து உங்களை நிரந்தரமாய் மீட்கக்கூடியவர். உங்களை மீட்பதற்காக அவர் பாலகனாய் பிறக்க போகிறார். இதுவரைக்கும் பிசாசின் கையிலே ஆளுகை இருந்தது, பிசாசின் கரத்தில் கர்த்தத்துவம் இருந்தது. ஆனால் பிறக்க போகிற பாலன் அவர் கர்த்தராய், அவர் அதிகாரம் உள்ளவராய், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேலே இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதிகாரம் உடையவராய் பிறக்க போகிறார். அவர் உங்கள் நுகத்தடிகளில் இருந்து உங்களை முறித்து ஆலோட்டியாகிய பிசாசின் கையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படிக்கு, உங்களுக்கு எனக்கும் ஆறுதலை கொடுக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். இயேசு எதற்காக பிறந்தார்? நம்முடைய பாரங்களை நீக்குவதற்காக இயேசு பிறந்தார். எனவே நம்முடைய பாரங்களை நீக்குகிற கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய அந்த பிள்ளைகளை கர்த்தரீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எதற்காக பிறந்தீர், எதற்காக கொடுக்கப்பட்டீர் என்று சொல்லி தெளிவாக எங்களோடு பேசியிருக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை பாரப்படுத்துகிற எல்லா நுகத்தடிகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நுகத்தடிகளை முறித்து ஆண்டவரே, பிசாசின் கரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை காயப்படுத்தி கொண்டிருக்கிற, பாரப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா நுகத்தடிகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் வல்லமை நாமத்தினாலே ஆண்டவரே அவர்களை விட்டு நிரந்தரமாய் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் நம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.